கடலூர் கெடிலம் ஆற்றின் மீது பாலத்தில் செல்லும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயை சரி செய்யும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? கடலூர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இப்ப தண்ணீர் அருவி போல் ஆற்றில் கொட்டி வருகிறது. கடலூர் மாநகராட்சியில் 45 வார்டுகளுக்குள்ள மக்களுக்கு பிரதானமாக மாநகராட்சி சார்பில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடலூர் கெடிலம் ஆற்றில் மேலே செல்லும் அண்ணா பாலத்தில் குழாய்களில் இருக்கிற உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் தற்போது அருவி போல் கெடிலம் ஆற்றில் கொட்டி வருகிறது. குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கெடிலம் ஆற்றில் தண்ணீர் என்பது அருவி போல் இப்போது கொட்டி வருகிறது. இதனால் மாநகராட்சிக்கு பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் என்பது அடிக்கடி நடைபெற்று வருகிறது. 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தடவை என்பது இந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுகிறது. இது நாள்தோறும் இதனால் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைபட்டு வருகிறது. இதை ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது குடிநீர் என்பது நிறுத்தப்பட்டு தண்ணீர் சரி செய்யும் பணி இனிமேல் தான் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குடிநீர் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அதனால் குடிநீர் வீணாவது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் பைப்பை நிரந்தரமாக அதற்கு தீர்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுபோல் குடிநீர் பைப்பு உடையாதவாறும் குடிநீர் விநியோகம் தடைபடாதவாறும் மாநகராட்சி நிர்வாகம் பார்க்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கண்ணதாசன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.